இப்படி திரும்பி உட்காருமா. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. சந்துரு, பாரதிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது, நீ தைரியமா இரு. ஓகே, உள்ள வாங்க. பாரதிய கடத்திட்டு போனவங்க கொடுத்த சாப்பாட்டை தான் அவ சாப்பிட்டிருக்கா. அதுல அவங்க ஏதாவது கலந்திருந்தா அவங்க எல்லாம் எதுக்கும் துணிஞ்சவங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. சாப்பாட்டுல அந்த மாதிரி கலந்துருந்தா அப்புறம் எதுக்கு இன்ஜெக்ஷன் போட பார்த்தாங்க? அதனால சாப்பாட்டுலலாம் ஒரு பிரச்சனை இருந்திருக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு 1 கிலோமீட்டர் வரைக்கும் பாரதி ஓடி வந்திருக்காங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி விடு, எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கணும்? டாக்டர் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னன்னு சொல்லிடுவாங்கல்ல, நீ தைரியமா இரு. சந்துரு சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. ஹலோ டாக்டர். வாங்க சந்துரு, இப்படி உட்காருங்க. நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு, நீங்க பயந்த மாதிரி எதுவும் இல்ல. she is perfectly all right. குழந்தை எந்த பாதிப்பும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குமா? இனி வரப்போற இந்த மிடில் பீரியட்ல தான் இப்ப இருந்ததை விட மிக கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். இது சாதாரண நார்மல் பிரெக்னன்சி மாதிரி கிடையாது. வாடகத்தாய் மூலம் குழந்தை பெத்துக்கிறதுல நிறைய காம்ப்ளிகேஷன், சிக்கல் எல்லாம் இருக்கு. அதனால நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க ஹெல்த் நல்லா பாத்துக்குங்க. ஓகே டாக்டர். சந்துரு, பாரதி, டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாமே நார்மலா இருக்கான், உன் குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. சந்துரு சார், டாக்டர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. இதுல இருக்க டேப்லெட்ஸ் எல்லாமே இங்க மெடிக்கல்ல கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்புறம் சந்துரு சார், உங்க ஒய்ஃப்க்கு நான் தான் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தேன். அப்ப அவங்க ரொம்ப நர்வஸா இருந்தாங்க. தேவையில்லாம பயப்படுறாங்க. இந்த சமயத்துல உங்க ஒய்ஃபுக்கு தேவை உங்க அன்பு, பாசம், அரவணைப்பு மட்டும்தான். அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க.